அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் ஃபலக் அதோட தப்சீரும் அதோட சிறப்புகளும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் வீடியோஸ்க்கு லைக் போடுங்க. இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமுல்லா அறிவிப்பதாக, குத்துபா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபி தோழர் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, இன்றைய இரவில் இறக்கப்பட்ட வசனங்களை நீங்கள் கவனித்தீர்களா? இது போன்ற வசனம் இதற்கு முன்னாக இறக்கப்படவே இல்லை. இதை கூறிவிட்டு குல் அவுது பி ரப்பின் நாஸ், குல் அவுது பி ரப்பின் ஃபலக் இந்த சூறாவை ஓதி காட்டினார்கள். இப்னு அஹ்மத் ரஹ்மத்துல்லா அவர்கள் பதிவு செய்தார்கள், உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாகனத்தை நான் இழுத்து கொண்டு சென்றேன், ஒரு மலைப்பாங்கான இடத்திலே. அப்போ உக்பாவிடம் நபி அவர்கள் கேட்டார்கள், உக்பாவே, என்னோடு அமர்ந்து கொள்ள மாட்டாயா என்று. அதற்கு உக்பா சொல்கிறார்கள், நான் ரசூலுல்லாவை நான் மதிக்கிறேன், அவருக்கு பின்னால் உட்கார எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை நான் மதிக்கின்றேன். பிறகு கொஞ்ச நேரம் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யா உக்பாவே, என் பின்னாடி நீ அமர மாட்டாயா? என் வாகனத்தில் நீ அமர மாட்டாயா என்று. அதற்கு உக்பா, நபி அவர்களே, உங்கள் வாகனத்தில் நான் அமர்ந்தால் என்னால் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்படுமோ என்று நான் பயப்படுகிறேன். அதன் மூலமாக எனக்கு பாவமாய்விடுமோ என்று நான் நினைக்கிறேன். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்கள் ஓடக்கூடிய 2 சிறப்பான சூறாக்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கட்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு உக்பா, கண்டிப்பாக கற்றுக் கொடுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று கூறினார்கள். அப்போது குல் அவுது பி ரப்பின் ஃபலக், குல் அவுது பி ரப்பின் நாஸ் இந்த 2 சூறாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உக்பாக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். பிறகு தொழுகை நிறைவேற்றப்படுகிறது. அப்போது தொழுகையின் போது இந்த 2 சூறாக்களுமே ஓதுகிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உக்பாவே, நீ தூங்க போகுவதற்கு முன்பும் தூங்கி எழுந்த பின்பும் இந்த சூறாவை ஓதிக்கொள் என்று. பிறகு அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் இதை ஓத வேண்டும் என்று நபி அவர்கள் எனக்கு கட்டளையிட்டார்கள் என்று. இந்த ஹதீஸிலிருந்து தொழுகைக்கு பிறகு இதை ஓத வேண்டும் என்பது முக்கியமானதாக நாம் கருதி கொள்ளலாம். பிறகு ஒரு